ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எப்படி நம்மளோட விண்டோஸ் கம்ப்யூட்டருக்கு பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற எல்லா விதமான ஆப்ஸ் அண்ட் கேம்ஸையுமே நம்மளோட பிசில யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்டோஸ் 11ல இருக்கு அப்படின்னாலுமே கூட விண்டோஸ் 10, 8, 7 இந்த மாதிரியான விண்டோஸோட வெர்ஷனை யூஸ் பண்ணுறவங்களால இது வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது வந்து இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை தவறாம கடைசி எழுதி பாருங்க. அண்ட் உங்களில் எத்தனை பேர் விண்டோஸ்ல இந்த ஃபியூச்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறத இப்பவே கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்த்துட முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bluestacks அப்படிங்கிறது தான். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம bluestacks.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்து போய்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனதுமே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஸ்டாலரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான எம்பியில் தான் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட இன்ஸ்டாலர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடிகிறது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிகிறது நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்சதுமே நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ளே ஸ்டோர் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ளே ஸ்டோரை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுமே நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன்இன் வந்து கேட்குது. அதாவது நம்மளோட ஜிமெயிலை போட்டு நம்ம வந்து சைன்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து ஸோ மற்ற ப்ராசஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுமே நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி நமக்கு ப்ளே ஸ்டோர் ஷோ ஆகுமோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட பிசிலேயே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி தான் அந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்குள்ளே ஆக்சஸ் பண்ண வேண்டிய மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிசியோட கன்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் மெனு அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேலேருந்து கிராஃபிக் ப்ரிஃபரன்சஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் உங்களோட பிசியோட கன்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிவைஸ் செட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் ப்ரொஃபைலை கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். நமக்கு என்ன விதமான மொபைல் வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் CPU மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருவேளை உங்களோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா லோவர் அண்ட் பிசியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான கவலையுமே வந்து பட தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பிசியோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து தாராளமாக நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா லைக் கொடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களும் விண்டோஸ்ல ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை யூஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அப்படின்ற வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இந்த மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.